இன்றைய பஞ்சாங்கம் ஜூலை 12, 2025, 12/7/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 6:37 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி. சித்த யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று அசூன்ய சயன விரதம், சாதுர்மாசிய த்விதியை, ஸ்ரவண விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. தசமஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது, தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று வேலை பளு காரணமாக அலைச்சல் அதிகரிக்கும், உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனச்சோர்வுல பாதிப்பு இல்லை, ஆனா வேண்டாத விஷயங்களை பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா பேசுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்பாலினத்தவர்களிடம் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா உங்களுடைய வேலை விஷயமா உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தை வழியில சில வெற்றி செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வண்டி வாகன வகையில லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய சொத்து சேர்க்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதிகமா பேச வேண்டியது இருக்கும், ஆனா இந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்பு செஞ்சு வியாபாரம் பண்றவங்க, கடல் கடந்த தொடர்பு மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று கடுமையான உழைப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயமா எங்கேயாவது வெளியூருக்கு போறீங்கன்னா போற காரியம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று அமோக பலன்கள் ஏற்படும். நிலத்துல முதலீடு செஞ்சா இன்னைக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு புதுசா நிலம் வாங்கணும்னு நினைச்சா அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. ரிஷப ராசி. பாக்யஸ்தானத்துல புதனின் பார்வையில சந்திரன், பாக்யாதிபதியான சனி லாபஸ்தானத்துல. மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு புதிய நட்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பாலினத்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளம் வயது ஆண் பெண்களுக்கு, திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ மொத்தத்துல நீங்க எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். தொழில் ரீதியாக நன்மைகள் அதிகரிக்கும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் இருந்த தடைகள் விலகும். நில முதலீடு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அதுக்கேத்த மாதிரி பண பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை அமைச்சுக்கிறது நல்லது. இன்று வேண்டாத விஷயங்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த பதட்டமான சூழ்நிலை இலகுவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய நட்பு பாராட்டக்கூடிய நபர்கள் அந்யோன்யம் பாராட்டுவார்கள். இதனால உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்பு வட்டத்திடம் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அதிகரிக்கும். தாய் வழி உறவுகள் மூலமாக பண வருமானம் ஏற்படும்.
இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் கூட நட்பாக கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மன சலனம் அதிகரிக்கும், வார்த்தை விரயங்கள் ஏற்படும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ராசிநாதன் புதன் சந்திரனின் பார்வையில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அலைச்சல் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய லோன் சம்பந்தமா அல்லது கடன் சம்பந்தமா அலைச்சல் இருக்கும். ஆனா அது கடைசியில உங்களுக்கு வெற்றியை தரும். இழுபறி நிலைமையில இருக்கக்கூடிய சிக்கலான தீர்ப்புகள் வர கூட உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தந்தை வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். புதிய இடம், புதிய வீடு, புதிய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா இன்னைக்கு மரியாதை குறைவா யாரையாவது பேசிட்டீங்கன்னா அது காலத்துக்கும் நிற்கும். அதனால தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நீங்க புதிய வேலையில ஜாயின் பண்ண போறோம், பேப்பர் போட்டாச்சுங்கிற இதுல இன்னைக்கு மேலதிகாரிகள்கிட்ட இல்ல இப்ப இருக்கிற கம்பெனி மேனேஜர்ஸ் கிட்ட வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தை உங்களுடைய சுய கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக இன்று அலைச்சல் ஏற்படும். வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா அலைச்சலுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க, வேற யாரும் கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கடக ராசி, ராசிநாதன் சப்தமஸ்தானத்துல புதனின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவங்களால பிரச்சனை கிடையாது. அடுத்தவங்களுக்கு நீங்க பிரச்சனையை கொடுத்துட்டு அதுக்கு நீங்க புலம்பி பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் இருந்தாலும் அவர்களின் ஒத்துழைப்பு உங்களுடைய வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். தந்தையோட பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்தில் இருக்கிற குரு முதலீடுகளுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைத்து உங்களுக்கு எதிரிகள் ஏற்படுத்திய சிக்கல்களில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இளைய சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். ஆனாலும் மனஸ்தாபம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையாங்க. அதே சமயம் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதனால கவனமா பேசுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் சூழ்நிலை இருக்கும். ஆனா வியாபாரிகளுக்கு சற்று தடுமாற்றம் இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்களிடமே நீங்க முன்கோபத்தையும் விரோதத்தையும் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று வேண்டாத பேச்சுக்களையும் அனாவசியமான விமர்சனங்களையும் தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி, விரயஸ்தானத்தில் இருக்கிற புதனின் பார்வையில சந்திரன், விரயஸ்தானத்தை சொந்த வீட்டை சந்திரன் பார்க்கிறாரு 6ஆம் இடத்துல. அதனால செலவுகள் ஏற்படும். இது செலவுகள் குடும்ப தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும், அல்லது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்கான செலவுகளாக இருக்கும், அல்லது உங்களுடைய வியாபாரத்துக்கான முதலீடுகளாக இருக்கும். ஆனா வருமானத்துல குறைவு இருக்காது. கடன் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பிளான் பண்ணி பண்ணுங்க. இன்று வெளியூர் பிரயாணங்களின் மீது கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா வெளியூர் பிரயாணங்க போனீங்கன்னா எங்கேயாவது பொருள் இழப்போ பண இழப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வியாபார விஷயத்துக்காக வெளியூர் போனீங்கன்னா எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புலம்பல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. வார்த்தை விரயங்கள் அதனால ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் காரணமாக புலம்புறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகள் அல்லது உங்களுடைய வியாபார தேவைகளுக்காக செலவுகள் அதிகரிக்கும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் சற்று தேவையற்ற விஷயங்களில் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக
தேவையற்ற விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதுவும் நீங்க பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இந்த வார்த்தை விரயங்களால் உங்களுக்கு அலுவல் ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை போவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதெல்லாம் வார்த்தை விரயங்களை தான் ஏற்படுத்துமே தவிர உங்க குடும்பத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. கௌரவத்துக்காக சில இடத்துல நீங்க சண்டை போட வேண்டியது இருக்கும். அதனால பொறுமையுடன் பேசுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுடைய கடந்த கால எதிரிகளின் சந்திப்பின் மூலமாக தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி, 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன், ராசிநாதன் புதனின் பார்வையில சுய முயற்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். சுய முயற்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வியாபாரத்துல புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்க புதுசா முயற்சி எடுப்பீங்க, அதுதான் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துமே தவிர ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த பிசினஸ்ல எந்த விதமான பெரிய லாபமும் இருக்காது. இன்று உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்க அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லாட்டி உங்களுடைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் வழக்கு விஷயமா இருந்ததுன்னா வழக்குல வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வெற்றிக்கான செலவுகளை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில உதவிகள் கிடைத்தாலும் தாய் வழியில மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடன் தடுமாற்றமான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. குழந்தைகளின் தவறுகளை பெரிதுபடுத்தாதீர்கள். இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷனல் எலிவேஷனுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மரியாதையை பெற்றுத்தரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான செலவுகள் ஏற்படும். அவர்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. வியாபாரிகளுக்கு இன்று வருமானத்திற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபார லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழ்வது அல்லது தொழில்துறையில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிஸோட ஓனர்ஸையோ இல்ல மேனேஜ்மெண்ட்டையோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். உடல் சோர்வு அதிகரிக்கும். உடம்புல ஒரு விதமான அசதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வியாதி பெருசா இல்லைன்னா காரணம் என்னன்னா, ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது மட்டுமல்லாமல் உங்களுடைய 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருப்பாரு. அதனால உங்களுக்கு சனினால பாதிப்புகள் இருக்காது. குருவும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கு. இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலை பழுதிகரிக்கும். உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் அலைச்சல் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது உடன் பிறந்தோரின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ உங்களுடைய நேரத்தை வேலையை ஸ்கிப் பண்ணிட்டு நேரத்துக்கு சாப்பிட முடியாம தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தடுமாற்றமான சூழ்நிலையும் அலைச்சலும் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்லயும் இது எதிரொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. பணம் சார்ந்த விஷயங்கள்ல வருமானத்துல குறைவு இருக்காது. ஆனா தேவையில்லாத சில விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்துல சற்று ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கிறதுனால பொறுமையுடன் பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்க. விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபார வளர்ச்சி, உத்தியோக மேன்மை, தன லாபம், தொழில் முன்னேற்றம், இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு. மரியாதை உயர்வு ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த மனக்கலக்கங்கள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா அதுக்குண்டான மருத்துவ தேவை இருக்கும். ஆனா எந்த விதமான பாதிப்பும் இல்லை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சக பணியாளர்கள் விஷயத்துல
முரண்பட்ட கருத்துக்களால் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்கள் விஷயத்துல எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில மூக்க நுழைக்காதீங்க. உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு பாருங்க. வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனோநிலையில் மாற்றம் ஏற்பட்டு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். பெருமிதம் கொள்ளக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தன லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண வரவுகளில் இருந்த தடைகள் விலகும். அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குறிப்பா வாழ்க்கை துணை சம்பந்தமான ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வாழ்க்கை துணை சம்பந்தமான வேலை சம்பந்தமான விஷயங்களிலோ அவருடைய தொழில் சம்பந்தமான விஷயங்களிலோ ஒரு நற்செய்தி உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க வாழ்க்கை துணையின் தந்தை வழியில உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஒன்னா உங்க குடும்ப எதிரிகளோட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க, அல்லது உங்களுடைய தொழில்முறை எதிரிகள் அல்லது உங்களுடைய காம்படிட்டர்ஸ் இவங்க கிட்ட வேண்டாத பேச்சுக்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்க கூட ஒர்க் பண்றவங்க உங்க மேல் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. தக்க ஆலோசனைகள் கொடுத்து உங்களுக்கு சிக்கல்களிலிருந்து பாதுகாப்பதற்குண்டான உதவியில் ஈடுபடுவார்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அப்படி அனாவசியமா பேசினீங்கன்னா உங்களுக்கு வியாபாரத்திலேயோ அல்லது உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களிலோ வீண் அலைச்சலும் பணவிரயமும் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில கோபமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக தந்தையை சந்திக்காமல் இருப்பவர்கள் இன்று தந்தையை நேருக்கு நேரம், அதாவது அவர் வெளியூர்ல இருப்பாரு இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா ரெண்டு பேரும் இன்னைக்கு ஊருக்கு வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும். அதே சமயம் தந்தை வழி உறவுகளுடனும் இன்று மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கின கடனை திருப்பி கொடுத்தாலும் சரி இல்ல கொடுத்த கடனை திருப்பி கேட்டாலும் சரி உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. இன்று யாரிடமும் அதிகமான வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது. அதிகமா பேசுறதை குறைச்சுக்கோங்க. உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேனேஜ்மெண்ட் கிட்ட நல்ல பெயர் இருக்கும். உங்க மேனேஜர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அலுவலக விஷயத்துல நீங்க அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய கட் ஃபீலிங்கை கேட்டு செயல்படுங்க. உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, ராசியில சந்திரன், சப்தமஸ்தானத்துல புதன், யோகாதிபதியான புதனின் பார்வையில சந்திரன். உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் இன்று சந்தோஷமான அனுபவங்கள், திருமண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வரும். உங்களுடைய வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்து அதன் மூலமாக பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு, கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அரசாங்க ரீதியான முயற்சிகள்ல உதவிகள் கிடைக்கும். கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்துல, சுய தொழில் செய்யக்கூடிய விஷயத்துல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனா உங்களுக்கு இன்னைக்கு கடன் சம்பந்தமா ஏதாவது இருந்ததுன்னா அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நிறைய அட்வைஸ் கிடைக்கும். பணம் கேட்டு போனீங்கன்னா கடன் கிடைக்கிறதோ இல்லையோ அட்வைஸ் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா உங்களுடைய வியாபார விஷயத்துல எதிர்பாலினத்தவர்களால் உதவிகள் கிடைத்து உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்ப விஷயத்துல நீங்க தெளிவான சிந்தனையோட முடிவெடுப்பீங்க. கணவன் மனைவி உறவுல புதிய அத்தியாயம் துவங்கும். புதிய புரிதல் ஏற்படும். பேசுறத குறைச்சிட்டு செயல்பாட்டுல காட்டினீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவா செயல்படுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா அனாவசியமான விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் வருவதில் தாமதம் ஏற்படும். ஆனா நீங்க தெளிவாக தான் இருப்பீங்க. அதே சமயம் சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு கிடைத்து அதன் மூலமாக
நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்களிடமிருந்து வரவேண்டிய மரியாதை உயர்வோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கும்பராசி, விரயஸ்தானத்துல சந்திரன் இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அது உங்களுடைய வியாபாரத்துக்கான முதலீடுகளாக இருக்கலாம், குழந்தைகளுக்கான செலவுகளாக இருக்கலாம், குழந்தைகளுடைய ஆரோக்கிய செலவு, குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த செலவுகள், குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த செலவுகள், வம்ச விருத்தி சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். இந்த செலவுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற நாள்? அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக கடனை அடைப்பதற்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுடைய மேல் படிப்பு அல்லது வியாபாரத்துக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய கடன் பகுதியில ஒரு பகுதியை நீங்க மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். தந்தை வழியில உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தை மூலமான சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஆனா நீங்களா சில விஷயத்தை பேசி நீங்களா சில விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு செயல்படும் போது அது என்ன விரயங்களை ஏற்படுத்தும், தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயத்துல படிப்பு விஷயத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல புதிய முயற்சிகள் மூலமாக ஒரு சாதனை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க குடும்ப கௌரவத்தை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். மீன ராசி, லாபஸ்தானத்துல சந்திரன், அதுவும் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்துல வியாபார வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகளுடைய எழுச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். உங்களுடைய சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய புதிய முயற்சிகளில் வியாபார முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல படிக்கின்ற குழந்தைகள் மென்மை அடைவார்கள். இது நாள் வரைக்கும் படிக்கிறதுல இருந்த சுணக்கத்தன்மை விலகுவதன் மூலமாக குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப கௌரவத்தை மீட்டெடுப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி காண்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று அனாவசியமான விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள தடுமாற்றமான நாள். அனாவசியமான விரயம்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தான் உங்களுக்கு செலவுகளை கொடுக்கும். குடும்பத்துல பராமரிப்பு செலவுகள், வீட்டு பராமரிப்பு செலவுகள், வண்டி பராமரிப்பு செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கையிருப்பு கரைஞ்சாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டும் பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய தனிப்பட்ட வியாபார விஷயத்துல எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மனசுல இனம் புரியாத ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு குழந்தைகளால் கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க, இல்ல ஸ்கூலுக்கு காலேஜ் டீச்சரா இருக்கீங்க, ஏன் நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு போய் விடக்கூடிய ஆட்டோ ரிக்ஷா, சைக்கிள் ரிக்ஷா ஓட்டக்கூடிய நபராக இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகளால் மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் பெற்றோர் உங்களுக்கு மரியாதையாக செயல்படுத்தி மரியாதையை கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில இவங்களை பத்தி நமக்கு நல்லது சொல்றாங்க, இவங்க நல்ல நம்ம பேர்ல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய வகையில செயல்படுவாங்க. மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.